E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. இந்த பாடலை கண்டு அஞ்சிய சனாதன கும்பல் வேடனை ஒடுக்கணும், சிறகுகளை முறிக்க நினைச்சாங்க. இல்ல பிரதமர் மோடியை விமர்சிக்கிறாரு. பிரதமர் மோடின்னு பேரை சொல்லி எங்கேயும் அவர் விமர்சிச்சாங்க தெரியல. ஆனா பிரதமர் மோடியும் விமர்சனத்திற்கு உள்ளானவர். பயம் இல்ல, நாம இப்படி பேசினா நமக்கு வழக்கில் போடுவாங்களோ, சிறைப்படுத்துவாங்களோ, நம்மளை கொண்டுருவாங்களோ அப்படி கூட அந்த எண்ணம் தன் தம்பிக்கு வரல. முன்பு நாள் நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப யாழ் பேசுறான் கேளுங்க அப்படின்றாரு. ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குரல் தமிழகத்துல இருந்து வரலையோ. சாதி ஒரு மயிருமே இல்லை அப்படின்றான்ல. இது சனாதன கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா ஆயிப்போச்சு. நீ ஒரு மயிரே கிடையாது, மயிறு கூட இல்ல, நீ ஒண்ணுமே இல்ல, நீ ஜீரோ. இல்ல அங்கேயே கம்யூனிஸ்ட் பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வருது அந்த அரசு. சோ அதையெல்லாம் பூசி மொழிகிறதுக்காக இவர் அழகா பயன்படுத்திக்கலாம். அந்த பெண்கள் இன்னமும் புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் பொதுவெளியில மன்னிப்பு கேட்டாலும் அவர் மீதான அந்த விமர்சனங்கள் இன்னும் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. இன்றைக்கு மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, என்னை நம்புறாங்க. கடைசியா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. விசிகால சேர்றாரா? நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். கேரள ராப்பிசை கலைஞர் திரு வேடன் இவர் இரண்டு பக்கத்திலாலும் தூற்றப்படுகிறார், போற்றப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் இப்போ சமீப காலத்துலாம் எழுந்திருக்கு. குறிப்பாக இவரை இடதுசாரிகள் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும், வலதுசாரிகள் இவரை குறிவைக்கிறாங்க அப்படின்னும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவரோட வீடியோ கால் பேசினார். அதற்கு சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விசிகாவின் திரு பாவலன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வேடன் முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் மீது நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது. மீட்டூ சர்ச்சையிலிருந்து, புலிப்பல் வச்சிருந்தாருன்னு, கஞ்சாலிருந்து பல சர்ச்சைகள் சொல்லப்படுது. இவ்வளோத்தையும் தாண்டி ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? வேடன் ஒரு கலக குரல், விடுதலை குரல், காலத்தின் தேவை, காலத்தின் அடையாளம். இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு ராப் பாடகர் எங்கள் வீட்டு பிள்ளை. இப்போ அந்த தம்பியை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தன், எங்கள் தெருவில் ஒருத்தன், எங்கள் ஊரில் ஒருத்தன் அப்படியே தோணுது. ஏன்னா எல்லாமே ஒத்து போகிறான் தம்பி, எங்களோட எல்லா விஷயங்களும் ஒத்து போகிறான். நாங்கள் பேசக்கூடிய அரசியலை பாடலாக பாடுறோம். அதான் தலைவர் சொன்னாங்க, நாங்கள் 35 ஆண்டு காலமாக நாங்கள் எந்த அரசியலை பேசி கொண்டு இருக்கின்றோமோ அதை நீ 2 நிமிஷத்தில் பாட்டாக பாடி கொடுக்குறேங்க. அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் பேசுனது தானே நான் பாட்டாகவே பாடினேன் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்து தான் எனக்கு பாடணும்னு தோணுச்சு, எனக்கு அது ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி தலைவருடைய கருத்துக்களை 100 விழுக்காடு ஏற்றுக்கொண்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தம்பி வேடன் பேசினார். சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கின்ற இந்த சாதி மதம், இதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக நாம் பல்வேறு களங்களில் போராட வேண்டியிருக்கு. போராட்டம் என்பது ஒரே வடிவம் கிடையாது, அது பல்வேறு வடிவங்களில். அதில் குறிப்பாக அந்த கலை இலக்கியத்தின் ஊடாக நடத்தப்படக்கூடிய போராட்டம் தான் பெரிய தாக்கத்தை உருவாகும். கலை நிகழ்ச்சியின் பாடல்கள் மூலமாக மக்களுடைய வேதனைகளை, வலிகளை, ஒடுக்குமுறைக்கு எதிராக நாடகங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, இசையின் வடிவத்தில் கொடுக்கறது. அது ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும் மக்கள்கிட்ட. நீங்கள் மேடை போட்டு பேசுகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒரு நடனம் ஆடும்போது அதை மக்கள் ரசிப்பாங்க. ஒரு பறை இசை அடித்து கொண்டு ஒரு கருத்து சொல்லும்போது உற்சாகமாக ரசிப்பாங்க. குழந்தைகள்லேருந்து முதியவர் வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு எதுன்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில் ஒன்றி போய் அவர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசைக்கு இருக்கிறது, நாடகத்துக்கு இருக்கிறது, சினிமா ஊடகங்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த கலைத்துறையை கலை இலக்கியத்தை சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தலாம். இப்போ நாடு விடுதலைக்கு கூட அன்றைக்கி பயன்படுத்துனாங்கல்ல. வெள்ளைக்காரன்றது இந்த நாடு விடுதலை பண்ணால் அங்கங்கே நாடகங்கள் நடத்தப்பட்டது, புரட்சிகரமான பாடல்கள்லாம் இயற்றப்பட்டது. அப்படி தான் பார்க்கணும். இங்கே சாதி ஒழிப்புக்கு, ஒடுக்குமுறைக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக, வர்க்க போராட்டத்திற்கு எதிராக, இப்படியெல்லாம் இங்கே பாடல்கள் இசை வடிவம் வெவ்வேறு வடிவத்தில் இங்கே மாக்காய்க்கெல்லாம் ரொம்ப நீண்ட காலமாக அதை பண்ணுறாங்க.
கோவன்லாம் பாடி கோவன்லாம் பாடுறாரு. கையிருக்கு உழைக்கிறதுக்கு, கால் இருக்கு நடக்கிறதுக்கு, கண்ணிருக்கு பார்க்கறதுக்கு, எண்ணாத்துக்கு சாதி உனக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் 1990 இதில் நாங்கள் கேட்டு ரசித்த ஒரு பாடல். எங்கள் பகுதியில் அதிகமாக நாங்கள் ஒளிபரப்பினோம். அப்படிப்பட்ட பாடல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வேட்கை கொடுத்தது. அதே போன்று இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகுதுல்ல, போராடடா ஒரு வாழையந்தடா வேங்கைகளோ இனி தூங்காதடா, அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப 1985 நினைக்கிறேன் அலைவோசை படத்தில் வந்த பாடல் இன்றைக்கி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு வேட்கையை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நல்லா பற்ற வச்சிட்டோம். இந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய இந்த சமூகத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான அரசியல் பேசுவது, இந்த நாட்டிற்கான அரசியலை முன்வைக்கும்போது எல்லா தரப்பு இளைஞர்களும் நாங்கள் ஈர்க்கப்படுறோம். அப்போது ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு பாடல் தேவை, ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து ஒரு இசை தேவை, ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு உரையாடல் தேவை, கதையம்சம் தேவை, சினிமா தேவை. அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நாங்கள் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கு வேடன் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தான் அது தெரிகிறார். ஆனால் அவர் 2017, 18, 19, 20 காலகட்டங்கள்லேயே நிறைய அந்த ரா பாட்டெலாம் வந்து போட்டிருக்காரு. 2020 வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ன்ற ஒரு ஆல்பம்லாம் பயங்கரமான வந்து ரீச் ஆனது. அவர் வந்து ஏகாதிபத்தியம் வரை கை வைக்கிறார். வெறும் சாதிய ஒழிப்புக்கு எதிராக பேசுகிறவர், மதத்துக்கு எதிராக மத வெறிக்கு எதிராக பேசுகிறவர், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு எதிராக பேசுகிறவர், வர்க்கம் அதை கடந்து வல்லரசுக்கு எதிராக வந்து உலகளாவிய அரசியலை வந்து பேசுகிறாரு. இப்போ ரொம்ப போகிற போக்கில் ஒரு அருமையாக சொல்லிட்டா, இல்லை நான் பானை நல்ல பறை நல்ல புலைய நல்ல நீ தம்புரானும் அல்ல ஆன ஒரு மயிரும் அல்ல அப்படின்றது வந்து போகிற போக்கில் சாதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைக்கு ரொம்ப எளிதாக ரீச் ஆகும் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். இது கேரளாவில் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாயிடுச்சு. இந்த பாடலை கண்டு அஞ்சிய சனாதன கும்பல் வேடனை வந்து ஒடுக்கணும், அவர் மீது அவதூறை கற்பித்து பொய் வழக்கில் சிறைப்படுத்தி அவருடைய சிறகுகளை வந்து முறிக்க நினைச்சாங்க. இல்லை, பிரதமர் மோடியை விமர்சிக்கிறாரு, அப்புறம் சாதி மதத்துக்கு எதிராக சில வேலைகள் பார்க்குறாரு. பிரதமர் மோடின்னு பேரை சொல்லி எங்கேயும் அவர் விமர்சிச்சா எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரதமர் மோடியும் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, நாட்டோட பிரதமர் தானே, ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் தானே. அப்புறம் அவரை வந்து எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும்? அவருடைய கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் மக்களுக்கு விரோதமாக இருக்குது, இந்த நாட்டிற்கு விரோதமாக இருக்கும்போது அவரும் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாக தானே. மேடையில் பேசுகிறோம், திட்டுறோம், நம்ம வந்து எழுத்து மூலமாக அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம், பேச்சின் மூலமாக விமர்சிக்கிறோம், ஒரு செயல்பாட்டின் மூலமாக அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம். ஏன் ஒரு பாடலின் மூலமாக வந்து விமர்சிக்கிறதுல உங்களுக்கு என்னது? இப்போ அவருக்கு கிடைச்ச அந்த எழுச்சி இருக்குது பாருங்கள், அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகமும் சேர்ந்து வேடனை உயர்த்தி பிடிச்சு கொண்டாடுறாங்க இல்லையா? இந்த கொண்டாட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாத, எங்கடா சாதிக்கு எதிராக பேசுகிறான், ஒரு மயிரும் இல்லைன்றான், சாதி வந்து ஒரு மயிருமே இல்லை அப்படின்றான்ல. இது வந்து சனாதன கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஆகிப்போச்சு. நீ ஒரு மயிரே கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, போடா மயிரும் திட்டுவோம், நமக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா போடா மயிரும் திட்டுவோம். ஆனால் அந்த மயிர் கூட நீ இல்லை அப்படின்றான். மயிர் கிடையாது, மயிர்னு திட்டாமல் மயிர் கூட இல்லை, நீ ஒன்றுமே இல்லை, நீ ஜீரோ, நீ இந்த நாட்டிற்கானவன் அல்ல, சாதியவாதிகள் இந்த நாட்டிற்கானவர்கள் அல்ல, சாதியவாதிகள் மக்களுக்கானவர்கள் அல்ல, சாதியவாதிகள் நியாயத்திற்கானவர்கள் அல்ல அப்படின்றது 0 லெவலில் வச்சு அந்த வரிகளில் முடிச்சுட்டு போகிறான். அப்போ சாதியை மத வெறுப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சனாதன கும்பலால் பொறுத்து கொள்ள முடியாதோ. அங்கே யாரோ ஒரு மினிமோல்னு ஒரு பாலக்கோடு பாஜக அந்த அம்மா போய் பக்கமாக எழுதி தீட்டுது, வந்து என்எஸ்சியில் போடணும், தேசிய பாதுகாப்பு முகமையா, அதுக்கு வந்து கடிதம் எழுதுறது போட்டு ஏதாவது போட்டு வளர்க்கலாம். அப்படி தான் வந்து தம்பியை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. ஏதோ கஞ்சா வச்சுருந்தது. கஞ்சா அப்படின்றது வந்து அவர் ஏதோ 6 கிராம் வச்சுருந்துருக்காரு. 100 கிராம் வரைக்கும் வச்சுருக்கலாம் பெயிலபிள். 100 கிராமுக்கு மேலே போனதான் நான் பெயிலபிள். இது 100 கிராம் வரைக்கும் வந்து கஞ்சா வச்சுருந்தா ஒரு பெயிலபிள், அரெஸ்ட் பண்ணாங்க பெயிலபிள். சேல் பண்ணக்கூடாது, வச்சுருந்தா கூட அது வந்து ஒரு க்ரைமாக பார்க்கப்படுது. அப்போ 6 கிராம் இருக்கனால கோர்ட்டில் வந்து பெயிலே கொடுத்துட்றாங்க. ஆரம்பத்தில் என்னென்னா அவருடைய யாருக்கானவர் அப்படின்றது தெரியாதனால கம்யூனிஸ்ட் அரசாங்கமே கொஞ்சம் எதிராக பார்த்தது, காவல்துறையும் அவரை தூக்கி வந்து வழக்கில் போட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்கள் வரிந்து கட்டி கொண்டு வேடனை வந்து வீழ்த்த நினைக்கும்போது தான்
அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் ஆஹா தம்பி நமக்கானவன் இல்லை அது அவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அரசியலுக்கு ஒரு கருவியாக அவர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதா விமர்சனமாக இருக்குது. ஏங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா, இந்த கேமராவை பயன்படுத்துகிறோமா இல்லையா, என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா, அதுதான் வந்து உலகம், அதுதான் இயங்கியல் கோட்பாடு. அப்படி வந்து வேடனை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலைன்னா என்ன தப்பு இருக்கு? கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்காக அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக, முதலாளித்துவத்திற்கு எதிராக, வல்லரசுக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, மத வெறுப்புக்கு எதிராக அந்த தம்பியை பயன்படுத்தல என்ன இருக்கு? அதுக்கான கருவி தான் அவர். இல்லை அங்கேயே கம்யூனிஸ்ட் பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வருது அந்த அரசு. ஸோ அதையெல்லாம் பூசி மொழிகிறதுக்காக இவர் அழகாக பயன்படுத்திக்கலாம். மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவோட கட்டமைப்பு வந்து ஒரு 100 விழுக்காடு வந்து சோசியலிச நாடு கிடையாது. அதனால் வந்து சிக்கல் இருக்க தான் செய்யும். கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் சிக்கல் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இந்திய கட்டமைப்புகள் தான். கேரளானா தனி நாடா என்ன? இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே. அப்போ அந்த சிக்கல் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த சிக்கலுக்காகத்தான் இவரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கேரளாலையும் வலுப்பெற முடியல, தமிழ்நாட்டிலையும் வலுப்பெற முடியல. அப்போ அவங்களுடைய வந்து கண்கொத்தி பாம்பாட்டம் இந்த 2 மாநிலங்கள் மீது ரொம்ப தீவிரமான ஒரு வெறுப்போடு இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது செஞ்சு இந்த மாநிலத்தில் அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சு ஒரு அவதூறை பரப்பி இந்த மக்கள் மத்தியிலேருந்து இந்த 2 அரசையும் இந்த அந்நியப்படுத்துறதுக்கான முயற்சி தான் பாஜக எடுக்கிறாங்க. அப்படி அந்த வன்மத்தோடு அந்த பார்வையில் தான் ஒரு அவதூறை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து வேடனை தான் பயன்படுத்தி தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி வளரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவ்வளோ பெரிய அளவில் பார்க்குறோம். வெளிநாட்டில் தான் அப்படி பார்த்துருப்போம். இப்படி திரளாக ஒருத்தர் பின்னாடி அணி திரள்றது இப்போ தான் முதல் முறையாக அப்படி பார்க்குறோம். ஆமாம், அங்கெல்லாம் வந்து பாப் மார்லி, மைக்கேல் ஜாக்சனுக்கெலாம் ஒரு காலத்தில் வந்து இந்த ராப் பாடகர்னா அது வந்து பெரும்பாலும் அமெரிக்கா தான். அமெரிக்கா, அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்தது. நம்ம நாட்டுக்கு வந்தது புதுசு. நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தெம்மாங்கு, கிராமப்புற இந்த கலை நிகழ்ச்சி தான் இங்கே வந்து எடுபடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ராப் அப்படின்றது எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. இப்போ சென்னையில் கானா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாது. மேற்கு மண்டலம், தென் மாவட்டங்களுக்கு, தஞ்சை மண்டலத்துக்குலாம் இந்த பாட்டில் தெரியாது. சென்னையில் மட்டும் பாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சென்னையில் பாடக்கூடிய இந்த கானா பாட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஓடிடுச்சு. அப்போ நுகர்வு கலாச்சாரத்தில் நம்ம உணவை பார்க்குற உணவு பூரா சாப்பிட்றோம், பார்க்குற துணியை பூரா வாங்குகிறோம், பார்க்குற பொருளை பூரா வாங்குற மாதிரி பாடுற எல்லா பாட்டையும் நுகர்றோம். எல்லா பாடல்களையும் எல்லா இசைகளையும் வந்து இன்றைக்கு வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக மாறிப்போச்சு. இல்லை இந்த விஷயத்தில் எங்கே சந்தேகம் வருது அல்லது எங்கே கேள்வி எழும்புது அப்படின்னா, பிசிகாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி தான் நிற்பாங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக பெண்கள் பக்கம் தான் நிற்பாங்க. இவர் மீது 2021 மீ2 சர்ச்சையெல்லாம் வந்திருக்கு. அந்த பெண்கள் இன்னமும் புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் அவர் மீதான அந்த விமர்சனங்கள் இன்னும் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஏங்க மீ2 சர்ச்சையில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ தம்பி வேடன் மேலே வந்து குற்றம் சொன்னீங்க. இப்போ இந்த மீ2 என்கின்ற இந்த அமைப்பால் குற்றம் சாட்டப்படாதவர்கள் வந்து எல்லாருமே வந்து பரிசுத்தமானவர்களா? திரைத்துறையில் ஆளே இல்லையா? கலைத்துறையில் ஆளே இல்லையா? அரசியல் துறையில் ஆளே இல்லையா? அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏங்க முதல்ல அவன் நிறத்தை வச்சு தாங்க முடிவு பண்ணுறாங்க. அவன் வந்து யார்? அவன் நிறம். ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்கலாம் வந்து தப்பு செய்ய மாட்டான், கருப்பாக இருக்கிறதான் தப்பு செய்யணுன்ற ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு புத்தி உருவாக்கி வச்சுருக்காங்க. வெள்ளையாக இருந்தால் அவன் வந்து நல்லவன், கருப்பாக இருந்தால் காமெடி வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றது. அது மாதிரி வந்து இன்றைக்கு வந்து அந்த பையனை சுற்றி ஏகப்பட்ட இளம் பெண்கள் வட்டமடிக்கிறாங்க. அப்படியே ஒன்றா தூக்கி கொண்டாடுறாங்க. அந்த இளம் பெண்களுக்கான ஒரு இந்த அவதார புருஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான இடத்துல வந்து அவனை தூக்கி கொண்டாடுறாங்க. போகிற இடம் பூரா அந்த பெண்கள்லாம் சுற்றி அடிச்சுட்டு அவன்கிட்ட செல்ஃபி எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் வாங்கிறது, அவனோட ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படிலாம் வந்து நிறைய வந்து கமிட் ஆகிறாங்க. அப்படி பட்ட இடத்துல வந்து அவன் மீட்டுக்குள்ளே தான் போய் சிக்கி மீட்டு அமைப்பால் அவன் குற்றச்சாட்டை போட்டுறலாம். அதெல்லாம் வந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு காரணமே கிடையாது. அந்த ஒரு இதை நீங்கள் புறந்தல்றீங்களா? அவன் எவ்வளோ நேர்மையான பாருங்கள். தம்பி வந்து கஞ்சா வச்சுருக்கேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஆமாம், நான் கஞ்சா குடித்தேன், எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கு வந்து மக்கள் வந்து என்னை கொண்டாடுறாங்க, என்னை நம்புகிறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் என்னை நம்புகிறாங்க. அப்போ இந்த பழக்கத்திலேருந்து நான் விடுபடுறேன், யார் இந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையாக வேணான்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த தம்பியுடைய வாழ்க்கை முறை இருக்குது பாருங்கள், ரொம்ப ஒரு போராட்டமயமான வாழ்க்கை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை முறையிலேருந்து வந்த தம்பி.
அவங்க அம்மா வந்து யாருன்னு தெரியும், ஒரு ஈழத்தமிழர், அப்பா வந்து ஒரு மலையாளி. கூலி வேலை, கட்டடத்து வேலைக்கு போயிருக்கா. அப்படி ஆரம்பத்துலலாம் கட்டடத்து வேலைக்கு போயிட்டு கூலி வேலைலாம் பார்த்துருக்காரு. அதில் என்ன பெருசாக வருமானம் கிடச்சிட்டு போகுது. ஸோ அந்த ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கும்போது அவங்க என்ன நட்பு உருவாகுதோ, அந்த நட்பில் என்ன பழக்க வழக்கங்கள் கிடைக்குதோ அப்படி தான் பழக முடியும். அப்படி தான் அந்த கஞ்சா பழக்கத்துக்கு ஒரு அடிமையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதுலேருந்து நான் விடுபட்டேன். அந்த நீதிமன்றத்தில் அவரை கூட இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், எனக்கு அந்த கஞ்சா போய்க்கிற பழக்கம் கிடையாது, என் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, யாரும் என் சட்டையில் வச்சுட்டு போயினாலும் சொல்லிடலாம். ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இருந்தது, அந்த பழக்கத்தில் நான் விடுபடுறேன், யாரும் அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்காதீங்கன்னு. இல்லை, அங்கே தான் சொல்கிறாங்க தலித்துங்கிற அடையாளத்தில் இருந்துட்டு இவர் நிறைய தவறுகள் இந்த மாதிரி பண்ணுறாரு, இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி இடதுசாரி அமைப்புகள் பின்னாடி ஓடியாடுறாங்க அப்படின்னு. இந்த சமூகம் வந்து கருப்பாக இருக்கிறவன் என்ன சாதனை பண்ணாலுமே புகார் சொல்லும், ஒரு குற்றவாளி கூண்டலில் நிற்கும், விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணும். இப்போ வேடனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா ஒரு கூலி தொழிலாளி. இப்போ வேடனுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு குடும்பம், எல்லாம் வந்து சிவப்பு நிற தோல்லேருந்து வந்த குடும்பம், ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பம், அல்லது பெரிய கட்டறிந்த மாந்தர்கள் இருக்கிற வீட்டில் பிறந்து வளர்ந்த பையனா இந்த குற்றச்சாட்டே வராது. அப்போ ஒரு சாதாரண சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் வந்து படிப்பறிவே இல்லாமல் ஒருத்தன் உலகளாவிய சிந்தனை பண்ணுறான்ல, இங்கே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புக்கு எதிராக வந்து ஒரு கலக குரலாக வர்றான்ல, உலகளாவிய சிந்தனை வந்து சர்வதேச அரசியல் பேசுகிறாங்க. அப்போ இவனை எப்படி இந்த சமூகம் ஜீரணிக்கும்? இந்திய சமூகம் ஜீரணிக்குமா? ஜீரணிக்காது. அதில் இருந்து இப்போ வர்ற வன்மம் தான் அது, அவதூறுகளை வந்து பரப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தம்பி இந்த 30 வயசுலேயே வந்து அதை ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நிற்கிறான் பாருங்க. பின்புலத்தில் யாருமே இல்லை, திரும்பி பார்த்தா இன்றைக்கு அவர் வந்து மக்களால் கொண்டாடப்படுறதுனால வேணால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ வந்து உயர்த்தி பிடிக்கலாம். பாரதிய ஜனதா தம்பியை எதிர்க்கிறனால தம்பியை வந்து ஒரு பாதுகாக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வரலாம். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு தனி மனுஷன் தான். அந்த தனி மனிதனாக நின்று கூட எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கிறான்ல, அவனோட கடமையை செய்கிறாப்புல இல்லை, அது பெரிய விஷயங்க. பயம் இல்லைல்ல, நம்ம இப்படி பேசுனா நம்மளுக்கு வழக்கில் போடுவாங்களோ, சிறைப்படுத்துவாங்களோ, நம்மளை கொன்றுவாங்களோ அப்படி கூட அந்த எண்ணம் அந்த தம்பிக்கு வரல. பெரிய ஒரு வலிமையுள்ள சக்திகளை வந்து தீய சக்திகளை எதிர்த்து வந்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ அந்த தம்பி 100 மேடையில் போய் ஒரு பேச்சாளராக பேசியிருந்தா கூட அது எடுபடாது. ஆனால் ஒரு பாட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறான்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய அச்சமாக இருக்குது. ஜூன் 14 வந்து விசிகாவில் வேடன் சேரப்போகிறதா ஒரு தகவல் வருது, அது என்ன உண்மையா? நாங்கள் வந்து ஜூன் 14 மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி வந்து நடத்துகிறோம் திருச்சியில். நீலச்சட்ட பேரணி என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து அந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. நிறைய சட்டங்களை வந்து திருத்தி அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்தணும், நீர்த்து போக செய்யணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒரே செயல் திட்டம். அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை வந்து காலி பண்ணணும். அதுக்கு இப்போ ஒரு பங்களா ஒரு வீட்டில் வந்து எப்படி ஒவ்வொரு சங்கலாக உருகுறது, ஒவ்வொரு சங்கலாக உருகுனா ஒரு வீடு வந்து அப்படியே டெமாலிஷ் ஆயிரும், இடிஞ்சு விழுந்துடும். அது மாதிரி தான் அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணணும் அப்படின்னா நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து ஒன்றுலாமாக்குறது. அப்போ அதை எதிர்த்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்துகிறோம். இந்தியா முழுமைக்கு இது ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கத்துக்காக தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பேரணியை முன்னெடுக்கிறாரு. ரொம்ப கிளவராக அந்த யாருமே இந்திய அளவில் சிந்திக்காத ஒரு விஷயத்தை தலைவர் முன்னெடுக்கிறாரு. எல்லாமே இன்றைக்கி கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாஜக சிதைக்குது, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது அப்படி தான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் மதச்சார்பின்மைக்கு அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய மதச்சார்பின்மைக்கு பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ இதை எதிர்த்து பெரிய அளவில் இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் தான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இதை முன்னெடுத்திருக்காரு. இந்த சூழலில் தம்பி வேடனுடைய பிரச்சனை வருது. அப்போ தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு விஐபி, இந்திய அளவில் ஒரு விஐபி ஆகிட்டா. அப்படி வேடன் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலும் பெரிய அளவில் ரீச் ஆகிட்டார். வட இந்தியா முழுமைக்கும் அவருக்கு நிறையா வந்து ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க, ரசிகர்கள் உருவாகிட்டாங்க. சர்வதேச அளவில் எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வேடனுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து உருவாயிடுச்சு. ஏன் இதில் இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்க்கணும், இந்த ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய வந்து பயங்கரமாக சாதியை பார்ப்பாங்க, பயங்கரமாக அவங்கள்ட்ட சாதி வெறி இருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து சாதிக்கு எதிராக இது வரைக்கும் குரல் வந்ததே இல்லை.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து சாதிக்கு எதிராகவோ அல்லது இந்தியா முழுக்கும் வெவ்வேறு மாநிலங்களில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து போராட்டமோ அதுக்கான எதிர்ப்பு குரலோ வலுவாக இருந்த மாதிரி தமிழீழத்தில் வந்து அப்படி வரலை. அதனால் இப்போ தமிழீழத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒரு குரல் சாதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் வந்து தம்பியை வந்து அங்கீகரிக்குது. அதை வந்து நமக்கான குரலாக தம்பி பாடுறான்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகம் முழுவதும் தம்பியை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எங்கள் பேரணிக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதில் தவறே இல்லை. இல்லை, அதற்கு பின்னணியில் அரசியல் கணக்கு சொல்லப்படுது. அவங்க வேடனுடைய அம்மா ஒரு ஈழத்தமிழர், அந்த வகையில் திரும்ப தன் கட்சியில் இணைச்சிக்க முயற்சி பண்ணுறாரு. பொதுவான அடையாளத்தில் இருக்கிற ஒருத்தரை தனக்கான அரசியலுக்காக ஒரு மைலேஜாக பார்க்குறாங்க விசிகா அப்படின்னு ஒரு. யாரெல்லாம் சாதிக்கு எதிராக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் சாதி அமைப்புக்கு எதிராக பாடுகிறார்களோ, யாரெல்லாம் சாதி அமைப்புக்கு எதிராக எழுதுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே விடுதலை சிறுத்தைகள் தான். வேடன் வந்து விடுதலை சிறுத்தைகளில் முறைப்படி உறுப்பினர் ஆகும்னு அவசியம் கிடையாது. எங்கோ ஒரு மூலையில் சாதி அமைப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறாப்பில்ல, அவர் வந்து சிறுத்தை தான், அவர் விடுதலை சிறுத்தை தான். அவர் வந்து அவர் பிறப்பால் ஒரு விடுதலை சிறுத்தை, அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது. அவரை கூப்பிட்டுட்டு வந்து தான் நாங்கள் அரசியல் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அந்த தம்பிக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் பேசின பிறகு அவருக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. விசிகா தலைவர் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறாரு. அவர் இங்கே வந்தால் இவருக்கு லாபம், அவர் கூட பேசுறதன் மூலமாக கேரளாவில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஒரு லாபம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஏன்னா கடந்த தேர்தலில் 5 சீட்டில் நின்னீங்க கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலில். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டையும் கடந்து அண்டை மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா முன்னாடி, கேரளாவுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா, இங்கே ஆந்திரா தெலுங்கானாவில் வலுப்படுறதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து போய் இது பண்ணோம். நான் தான் அதுக்கான முயற்சியெல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து விடுதலை சிறுத்தையுடைய தேவை, தலைவர் எழுச்சி தமிழருடைய தேவை இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுது. இன்றைக்கு அம்பேத்கருக்கு பிறகு அம்பேத்கர் என்ன கொள்கைகள் எப்படி உறுதியாக நின்று எதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து நின்றாரோ, சனாதனத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றாரோ, அந்த நிலைப்பாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமரசம் இல்லாமல் இன்றைக்கு உறுதியாக நின்று எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. அப்போ அம்பேத்கருக்கு பிறகு இவர் தான் நமக்கான தலைவர் அப்படின்றது இந்த பார்வை இந்தியா முழுமைக்கு வந்து போய் ரீச் ஆகுது, எல்லா மாநிலங்களையும். அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இவர் தான் நமக்கான தலைவர், விசிகா தான் நமக்கான கட்சி அப்படின்ற எல்லா அண்டை மாநிலங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி தான் வந்து கேரளாவிலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றாக வளர்ந்துட்டு. இப்போ கூட வண்டிப்பெரியாரில் போய் மே 1ஆம் தேதி போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. பெரிய மக்கள் திரள். அங்கே உள்ள கேரளாவில் இருக்கக்கூடிய அமைப்பை சேர்ந்த நிறையா பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு பேசி தான் போனாங்க. இப்போ வேடனை மையப்படுத்தி அங்கே வந்து கேரளாவில் வந்து கட்சி வளர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கேரளா மக்கள்கிட்ட வந்து பெரிய விழிப்புணர்வு இருக்குது. இல்லை, வேடனை மையப்படுத்தி தான் கேரள அரசியலே சொல்லுது அப்படிங்கிறப்ப நமக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அது அப்படி கிடையாது. வேடனுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி திரைத்துறை சேர்ந்தவர்கள்லாம் வேடனுக்கு ஆதரவாக இருக்காங்க. மம்முட்டிலாம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. முன்பு நாள் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே, இப்போ என் ஆள் பேசுகிறான் கேளுங்க அப்படின்றாரு. வேடன் வந்து என் ஆள் பேசுகிறான் கேளுங்க அப்படின்றாரு. ஆனால் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குரல் வந்து தமிழகத்திலேருந்து வரலையோ? நாங்கள் இருக்கும்ல, அரசியல் கட்சி இல்லை, சினிமா சார்ந்த குரல் கேட்குறேன். முதல்ல பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து இப்போ வேடன் எடுத்துக்கங்களேன், அவன் வந்து எந்த சமூகமும் நமக்கு தெரியாது. அவன் பிறப்பால் வந்து ஒரு பட்டியல் சமூகமா யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு கழக குரலாக வந்திருக்கா. அப்படி ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இங்கே வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக காலங்காலமாக நிறையா பேர் பாடிட்டு இருக்காங்க. தம்பி அறிவு பாடுறாரு. இங்கே அதே பாடிருக்காரு. அறிவு பின்னாடி இவ்வளோ கூட்டம் மாசு வருதா, தூக்கி கொண்டாடுறாங்களா? ஏன் அப்படின்னா கேரளாவில், தமிழ்நாட்டில் மாதிரி கேரளாவில் சாதி சங்கங்கள்லாம் வலுவாக கிடையாது. அவங்க 100 விழுக்காடு படித்தவங்க, உலகம் முழுவதும் போய் வணிகம் செய்யக்கூடியவங்க, வேலைக்காக போகிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சனாதனம் ரொம்ப வந்து கட்டமைப்போடு வலுவாக இருந்தால் கூட அதை கடந்து வந்து அந்த மக்கள் வந்து அப்படிலாம் ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமாக இருக்க மாட்டாங்க. சாதி பாப்பு இருந்தால் கூட அவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் சாதி சங்கங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் வலுவாக இருக்குது. வலுவாக இருக்கனால தான்
ஒருத்தன் சாதிக்கு எதிராக பாடுறான் அப்படின்னா அவனை தூக்கி கொண்டாடுறதுக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எங்கள் தலைவர் வந்து 2009 உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தி மரமல் நகரில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு? என்னுடைய உண்ணாவிரதத்தின் ஊடாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் வீதிக்கு வந்து போராடும். அப்போ தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறும். அப்போ ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும், போரை எப்படியாவது நிறுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் போய் அங்கே வந்து போராடுறாரு. ஆனால் எவனுமே வரலையே. நாங்கள் மட்டும்தான் போராடினோம். எங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சாலை மறியல் போராட்டம் நடத்தி அடிபட்டு சிறைக்கு போனாங்க. இந்த தமிழர்னு பேசுகிறவன் போகிறான், மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை பேசுகிறவன் போகிறான், சாதி பெருமை பேசுகிறவன் எவனுமே ரோட்டுக்கு வரல. எல்லாம் டாஸ்மாக் கடையில் கிடந்தாங்க, சினிமா தேட்டரில் கிடந்தாங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு கிடந்தாங்க. புரியுங்களா? அப்போ தமிழ்நாட்டில் ஒருவருடைய குரல் எங்கிருந்து வருதுன்னு பார்க்குறான். எழுச்சி தமிழரா திருமாவளவன் அவர்களா, அவர் இந்த சாதி. தம்பி அறிவு பாடகரா, அவர் இந்த சாதி. இப்படி சாதி பார்த்து புறக்கணிக்கிறது தான் தமிழ்நாடு. அதனால தான் வந்து அவர் வேடனை விட தம்பி அறிவு நல்லா பாடகர் தான். ராப் பாடகர்லாம் நமக்கு முழுசாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டில் தம்பி அறிவு தான். ஆனால் அறிவை தூக்கி தமிழ் சமூகம் கொண்டாடலை. ஆனால் வேடனை வந்து இன்றைக்கி கேரளாவே தூக்கி கொண்டாடுது, அரசியல் கட்சிகள் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர் கேரளாவையும் கடந்து இன்றைக்கி தமிழ்நாட்டையும் கால் பதிச்சுட்டா தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ இது சாதிய பார்வை தான், மக்கள்கிட்ட திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சாதிய கண்ணோட்டம் தான் வந்து யாரை உயர்த்தி பிடிப்பது, யாரை கொண்டாடுவது, யாரை கைவிடுவது அப்படின்றது அந்த நடைமுறையில் இருக்குது. இல்லை, கடைசியாக அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. விசிகாவில் சேர்றாரா எப்படி? ஏன் விசிகாவில் வந்து நானும் விசிகான்னு சொல்லணும். நான் சொன்னேன்ல, அவர் பிறப்பால் ஒரு விடுதலை சிறுத்தை தான். தமிழீழ விடுதலை முன்னெல்லாம் வந்து அது விடுதலை புலிகள் நடமாடிய ஒரு களம் வந்து அவர் இங்கே பிறந்திருக்கார். அவர் ஈழத்தில் பிறக்கல, ஆனால் அவங்க அம்மா பிறந்தது தாயின் வயிற்றில் பிறந்த தம்பி வேடன் விடுதலை சிறுத்தை தான். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.